ஆனால் இன்றைக்கி தளபதி திருவிழா ஜனநாயகன்ற ரிலீஸ் ஆகிருக்கணும், ஆனால் ஆகலை. அதை வச்சு உங்கள் கருத்து என்னென்ன சார் நினைக்கிறது? வருஷம் ஃபுல்லாக எல்லா வருஷமும் தளபதி படம் கடைசி படம் வேறு ரிலீஸே பண்ணல. ஃபேன்ஸுக்கு கஷ்டம் தான். நீ காலோட எப்படி சொன்னால் தான் போகிற ஐடியா அதை புக் பண்ணியாச்சு. ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு அது ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இல்லை, கோர்ட்டில் போட்டா. இப்போ மத்தியானம் காலையில் ஃபோன் பண்ணி இன்டர்வலில் பார்த்தோம், 9 பார்த்தோம், கொடுத்துட்டாங்களா, அப்ரோட் கொடுத்துட்டாங்களாம். திரும்பியும் சிபிஐ ஏதோ போடுறாங்களாம், வழக்கு போடுறாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வந்து எல்லாத்துக்கும் திருவிழா மாதிரி இருந்திருக்கும் நினச்சிருக்கோம். அந்த பொங்கல் திருவிழாங்கிறது திருவிழா இல்லாத மாதிரியே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயம் அதே மாதிரி தான். அஜித் விஜய் ரசிகர் பொங்கல் எல்லாம் எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுவும் எதுவும் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த நியூ இயர் ஆஸ்பிஷன் எல்லாத்துக்கும் முக்கியமாக போகும். ஆனால் இந்த பொங்கல் வந்து நல்லா ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அதான் விஜயோட கடைசி இருக்கிறதுனால வந்து எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு ஹெவியாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அது எதுவுமே இல்லைன்னுங்கும் போது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். மக்கள் வந்து சினிமாவை பார்த்து தான் நிறைய பேர்த்துக்கு வந்து சினிமா தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு இந்த சென்சார் இஷ்யூ வந்தது வந்து மிகப்பெரிய, அதாவது அவர் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது அடுத்த விஷயத்துல இருந்தாலும், ஒரு கலைஞனா அவரோட படம் வெளியாகணும்னு நினைக்கிறது இடத்துல வராதுக்கு ரசிகர் மனதிலையும் சரி, நம்மள மாதிரி இருக்கிறதும் சரி, ஒரு இந்த விடுமுறை பொங்கல்னால வர்றதுனால ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்னே நம்ம சொல்லலாம். அதாவது நான் பார்த்தீங்கன்னா நல்லா தீவிரமான விஜயண்ணா வெறியன்னு சொல்லலாம். அதாவது எந்த படம் விஜயண்ணாவது ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்த்துருவோம். அவரோட லாஸ்ட் ஃபிலிம், ஃபேர்வெல் ஃபிலிம்னு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்டிசிபேஷனும் அதுக்கான வெயிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவே நாங்களாம் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்கான டே வரும்போது நமக்கு ஒரு சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் தரல அப்படி, அதாவது நமக்கு படம் உள்ள ஏதாச்சும் கேஷ்ல ப்ராப்ளம் அந்த மாதிரி நம்ம சைடு ஒரு ப்ராப்ளம் இருந்து அது வரல அப்படிங்கிறப்போ அதுக்கான ஆறுதல் நமக்கு கேட்கலாம். பட் இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ஆதாயத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் தெரியும். சென்சாருக்கு மதிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், அதே மாதிரி அந்த சென்சார் போர்டும் அந்த படைப்பாளிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னதான் ஒரு சில சீன்ஸை நம்ம கட் பண்ணி இது பண்ணாலும் அந்த படைப்பாளி என்ன சொல்ல வராது அப்படிங்கிற ஒரு சீன்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் வந்து இது பண்ணாது. ஜனநாயகத்தில் எதிர்க்க ஆளே இல்லை அப்படின்றதா ஜனநாயகத்தினோட முதல் எதிரி அப்படின்ற இருக்கும்போது எதிர்த்து நின்னா இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டாங்க. பார்க்கலாம். அண்ணா சொன்ன மாதிரி தான், வி ஆர் வெயிட்டிங் எலெக்ஷனுக்காக. அண்ணா கம்மி சட்டசபைக்காக கான்ஃபிடண்ட்டாக இருக்கும், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. எங்களுக்கு படம் வந்தால் அது திருவிழா. தளபதி படம் வந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். பிரச்சனை வந்தால் அது தளபதி படம்னு தெரியும். அப்படியே நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். பொங்கல் இல்லை, தீபாவளி இல்லைன்னு நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் ஃபீல் பண்ணல. அண்ணா படம் வந்தால் அதுதான் எங்களுக்கு திருவிழா. தளபதி திருவிழாவாக நாங்கள் கொண்டாட போகிறோம். அது எப்போ வருதோ நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் யாருக்கும் காமிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து முதல் முறை கிடையாது இந்த நடக்கிறது. எங்கள் அண்ணன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு. நாங்களும் அதோட நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கோம். காவலனில் இருக்கட்டும், துப்பாக்கியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கத்தி, மெர்சல், இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் தடைகளை தாண்டி தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கோம். பட் இப்போ பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தலைவாக்கு அப்புறம் ஒரு டிலே ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு தான் பார்க்குறோம். அது வந்து படம் ரெடியாக இருந்துச்சு. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒரு ப்ராப்ளம்னால வரல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட், அதாவது நமக்கு அப்புறம் சப்மிட் பண்ண படங்களுக்கு உங்களுக்கு என்ன படம்னு தெரியும், அதை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. நமக்கு அப்புறம் சப்மிட் பண்ண படங்களுக்கு சர்டிஃபிகேட் தராங்க. அது பாலிவுட்ல ஒரு சில படங்கள் வந்துச்சு, அது ரிலீஸும் ஆச்சு. ஒரு சில படங்களுக்கான ப்ராசஸிங்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு படத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி தான் தெரியுது. இது விஜயண்ணா படத்துக்கு, அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருக்கும் பயந்துட்டாங்க. நல்ல படம் நினைச்சு ஒரு நல்ல விஷயத்துக்காக இறக்குறாரு. இது அண்ணனோட கடைசி படம் வேற. இதுதான் கடைசி படம் தெரிஞ்சுமே அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இது வந்துட்டு நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுனா, எங்கள் ஃபேன்ஸ் பேஸ் மத்தியில் பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்பவுமே ரொம்ப 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 பெஸ்ட்டு. இதுங்க பார்த்துட்டிங்கன்னா அரசியலை திணிக்க பார்க்குறாங்க. படத்தை தயவு செய்து ஒரு படமாக பாருங்கள். படத்தை தாண்டி இது அரசியல் நோக்கத்தோடு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது சொல்கிறாங்க நார்மலாகவே. இது வந்து பகவான் கேசரி அப்படி அதோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரீமேக் படம் தான் இல்லை, ஏன் பயக்கிறீங்க? ரீமேக் படம் தான் இல்லை, அந்த மாதிரி நடிச்சதுக்கு ஏன் பயக்கிறீங்க? படத்தை தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்களா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி போகலாம்ல.
ஆனால் இதுக்கு இப்போ வரைக்கும் சான்றிதழ் தரல. என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. படம் எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த அன்னைக்கு தான் எங்களுக்கு தளபதி பொங்கல்.